Right. So today we are going to discuss money. What is meant by money? Money na enna? Right. So, right. What is meant by money? So yeah, anything which is widely accepted in payment of goods. Actually, வந்து once upon a time வந்து barter system இருந்துச்சு, பண்டை மாற்று முறை இருந்துச்சு. Barter system means just ஒரு ப்ராடக்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கோஇன்சிடென்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண நான் பேசி கேட்குதாப்பா? ஏய் செல்ஃப்ல துணிக்குள்ள பாருடா, நைட்டி இருக்கு பாரு அதுல. Right. Okay. So mic off பண்ணிக்கோங்க. Right. So anything which is widely accepted in payment of goods. Right. So goods-க்கு வந்து ஒரு பேமெண்ட் பண்றதுக்காக accepted, widely accepted, generally accepted. Right. That is nothing but money. Once upon a time barter system இருந்துச்சு. அந்த barter system பண்டை மாற்று முறையில வந்து என்ன கோஇன்சிடென்ஸ் இல்லை, லேக் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் நான் கொடுக்கணும். ஸோ அதனால தேர் இஸ் லேக் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். ஸோ அதனால தான் ஜஸ்ட் டோட்டலாகவே மணி வந்துச்சு. ரைட்டா? ஸோ anything is generally acceptable as means of exchange. So exchange, it's mainly exchange. That is same time act as a measure and store of value. So money store பண்ணிக்கலாம் whatever it may be. So simply we can say money is generally accepted are widely accepted in payment for goods and services. Our goods or services go payment பண்றதா money. It has all the functions of money. Primary function இருக்கு, secondary and contingent. It has a primary with the main, secondary வந்து next level, then contingent is nothing but it's subject to change ஆயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அதில் வந்து பிரைமரி வந்து மெயின் ஃபங்க்ஷன் இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக அது ஆக்ட் ஆகுது. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு மணி கொடுக்குறோம். ஸோ அப்போ இங்கே இட் ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ்சேஞ்ச். ரைட்டா? ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். தென் மெஷர் ஆஃப் வேல்யூ மெஷர் பண்ணலாம். தென் செகண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ஆர் டிஃபர்ட் பேமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, then contingent. One by one we will discuss. First வந்து பாத்தீங்கன்னா primary, medium of exchange. What is medium of exchange? என்ன சொல்றோம், ஒரு கமாடிட்டி வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து மணி கொடுத்தா கமாடிட்டி ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். ஸோ அப்போ இட் ஆக்ட் ஆஸ் அ மீடியம். ரைட்டா? ஸோ மணி ஃபெசிலிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் without double coincidence of funds. அந்த கோஇன்சிடென்ஸ் நான் சொன்னேன், பார்ட்டர் சிஸ்டம் வந்து கோஇன்சிடென்ஸ், லேக் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே அவங்களோட வாண்டை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து லேக் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, பண்டை மாற்று முறை இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன். ரைட்டா? ஸோ எனி கமாடிட்டி கேன் பி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி. ஸோ எந்த கமாடிட்டியோ ஆர் குட்ஸோ ஆர் ப்ராடக்ட்ஸோ கேன் பி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி. People can exchange goods and services through medium of money. So money வந்து ஒரு மீடியம் ஆக்ட் ஆகும். This is a primary function. Measure of value, price. Measure of value, price. So எந்த கமாடிட்டி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா in terms of money, in terms of priceல தான் வந்து அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட், ஒரு பென் இருக்கு அப்படின்னா பென் இஸ் 10 rupees. ஸோ 10 rupees, that is nothing but is the price of the pen. அப்போ ஒரு கமாடிட்டியோ இல்லை ப்ராடக்டோ குட்டோ வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். The value of each commodity expressed in the units of money. The value of different commodities can be compared and the ratio between the prices of different commodities can be determined easily. So the base பண்ணி ஈஸியா வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட வேல்யூவையும் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ ஹை காஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் ப்ராடக்ட் குவாலிட்டி வேற, லோ காஸ்ட் ப்ராடக்ட் மாடரேட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் மெஷர் ஆஃப் வேல்யூ. தென் செகண்டரி, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. Right? So the value of commodity and services can be stored in form of money. So ஒரு குட்ஸோ ஒரு சர்வீஸோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணலாம், இட் லீட்ஸ் டு கன்வெர்ட் இன்டு மணி. ரைட்டா? அந்த இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இஃப் தே வேர்
they are exchanged for money before they perish. Their value can be perceived in the form of money. And அது பெரிசபிள் நான் பெரிசபிள், அதாவது ஒரு ப்ராடக்ட் டியூரேஷன் இருந்துச்சு, டியூரேஷன் இல்லை அப்படின்னா இப்போ வந்து காய்கறிக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பெரிசபிள் ஃப்ரூட்ஸ் தான், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 or 5 daysக்குள்ள வந்து டோட்டலாகவே அது வந்து பெரிஸ் ஆகும் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணியை வச்சு நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அப்போ அந்த பெரிசபிள் குட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குட்டுக்கு மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஜென்ரலா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அது வந்து பெரிசபிள் குட்ஸ்ன்றப்ப அது வந்து ஒரு பொருள் வந்து டியூரேஷன் இருக்கு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டியூரேஷன் இருக்கு, டியூரபிலிட்டி இருக்குன்னா அந்த டியூரபிலிட்டி பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரைட்டா. தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட். ஸோ டிஃபர்டு பேமெண்ட் மீன்ஸ் சிம்பிளி வி கேன் சே பே லேட்டர். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அப்புறமே பே பண்ணிக்கலாம், பே இன் ஃபியூச்சர். நவ் பர்ச்சேஸ் அ கமாடிட்டி அண்ட் பே ஃபார் இட் இன் ஃபியூச்சர் ரைட்டா. ஸோ நம்ம இஎம்ஐலாம் ஃபுல்லாக அப்படிதான் வரும். ஸோ அப்போ இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் செகண்டரி function. The primary function வந்து is a medium of exchange, then measure value price set பண்ணலாம். Then secondary வந்து store of value, deferred payment, அதாவது லேட்டா பே பண்றது. deferred payment means late pay பண்றது, இப்போ பர்ச்சேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல பே பண்றது deferred payment. அதுக்கு இது வந்து இது money act as peculiar mode. It has a transfer of money, so transfer from one person to another person, அதுக்கும் யூஸ் ஆகும். இது செகண்டரி. Then contingent function. Contingent mean என்ன? Contingent means is கூட சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், ஒரே ஒரு ஸ்டேட்ல இருக்காது, அது contingent ரைட்டா. ஸோ மெஷர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் உங்களுக்கு தெரியும், நேஷனல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்என்பி சொல்லுவோம் ரைட்டா. ஸோ ஜிஎன்பி நேஷனல் இன்கம். ஜிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் எல்லாமே வந்துடும் ரைட்டா. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ரைட். அது பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். ஸோ நேஷனல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி கேன் பி மெஷர்ட் இன் மணி. ஸோ அந்த நேஷனல் இன்கம் வந்து மணியை வச்சு மெஷர் பண்ணலாம். பட் அது வந்து பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர் இட் வில் பி டிஃபர், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் மணி ஈக்குவலைஸ் மார்ஜின் யூட்டிலிட்டிஸ். மார்ஜின் யூட்டிலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரைட். மார்ஜின் யூட்டிலிட்டிஸ் அடிஷனல் யூட்டிலிட்டிஸ். அடிஷனலாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம் for our satisfaction, it leads to reduction of the usage. For example, நான் ஒரு ஆப்பிள் சொன்னேன், இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், 2 ஆப்பிள் சாப்பிட்றோம் நார்மல் ஆகும். அதே 4-5 ஆப்பிள் பண்றப்ப நம்மளோட ஜென்ரல் டேஸ்டிங் வந்து மேபி அது ரெடியூஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அடிஷனல் தட் இஸ் கால்ட் அஸ் அடிஷனல் யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், தட் இஸ் மார்ஜின் யூட்டிலிட்டிஸ் ரைட்டா. ஸோ மணி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, the consumer can equalize the margin of different commodities purchased by them with the help of money. ஸோ மணியை வச்சு நம்ம வந்து மார்ஜின் யூட்டிலிட்டிஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். தென் மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அதான் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன். பேசிஸ் ஆஃப் கிரெடிட், சப்ளை ஆஃப் கிரெடிட் அண்ட் டிபெண்டன்ட் ஆன் த சப்ளை ஆஃப் நாமினல் மணி ரைட்டா. ஸோ இது வந்து நார்மல். பேஸ் ஆஃப் கிரெடிட், ஒரு கடன் கொடுக்கறது. தென் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி மீன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட். லைக் லிக்விடிட்டினாவே கேஷ் இன் ஹேண்ட், ஒரு கையில வந்து நம்ம கேஷா, அதாவது ஹார்ட் மணி எவ்வளவு இருக்கிறதா லிக்விடிட்டி ரைட்டா. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் லிக்விடிட்டி. ஸோ மணி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிக்விட் அசெட். லிக்விட்ன்றது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், லிக்விட்னாவே அது வந்து ஹார்ட் கேஷ் ரைட்டா. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் contingent function. Primary function வந்து medium of exchange act ஆகும், at the same time measure of value is the price. Then store of value. So commodity perishable இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து மணியை வந்து மணி பேஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். Then deferred payment later, pay later. That means purchase now, then you can pay later based on the இந்த மணி வந்து அது அந்த ஃபங்க்ஷனையும் ப்ராசஸ் பண்ணும். Then transfer of money, one person இன்னொரு person transfer பண்ணிக்கலாம். Then contingent வந்து is always changing process, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் மெஷர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து மணியை பேஸ் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி மார்ஜின் ஈக்குவலைஸ் பண்றதுக்கும் மணியை வந்து ஹெல்ப் பண்ணும். தென் கிரெடிட் பேசிஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணும். லிக்விட் மணி வந்து பெரிய லிக்விட் அசெட் தான் ரைட்டா, கேஷ் இன் ஹேண்ட் ரைட்டா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஸோ மணினா என்ன பார்த்தோம், மணி இஸ் நத்திங் பட் widely accepted, generally accepted for the payment ரைட்டா. ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி வி கேன் சே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது எக்ஸ்சேஞ்ச் இட் ஆக்ட் அஸ் அன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்
right? So generally accepted, widely accepted in the payment for goods and services, that is nothing but money. Functions primary, secondary, contingent. Primary வந்து medium as exchange, right? So அதே மாதிரி price எது பார்த்தோம். Then components of money. What are the components of money? Money supply. Money supply என்ன first? What is meant by money supply? Money supply means simply we can say is a circulation of money in the society. ரைட்டா? ஒரு சொசைட்டில வந்து மணி வந்து எவ்வளவு சர்க்குலேட் ஆகுது, தட் இஸ் நத்திங் பட் மணி சப்ளை. அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கனாமி, ரைட்டா? ஸோ ஒரு மணி வந்து எவ்வளவு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 rupees இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்போ வேல்யூ, அந்த 5 rupees வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்க, பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3. ஸோ ஒவ்வொரு பர்சன்ட்டையும் அது வந்து செப்பரேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போதான் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் பண்றப்ப இந்த 5 rupees 10 rupees மாறும். தேர்ட் பர்சன் போறப்ப 15 rupees மாறும். ஃபோர்த் பர்சன் போறப்ப அது வந்து 20 rupees மாறும். ஃபிஃப்த் பர்சன் வந்து 25 rupees மாறும். ஸோ அப்போ செப்பரேட் ஆனா தான் மணிக்கு வேல்யூ இருக்கு. செப்பரேட் ஆகாம மணி ஒரே இடத்துல இருந்தா அது வந்து எக்கனாமியை வந்து டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லயே நீங்க ஒரு 5 ரூபா சும்மாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 0 தான். அது வந்து நீங்க சர்க்குலேட் பண்றப்ப அதோட வேல்யூ இருக்கு, ரைட்டா? ஸோ தட் இஸ் மணி சப்ளை. மணி சப்ளை மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி which is in circulation in an economy. That is nothing but money supply. Then components: currency issued by the central bank, demand deposits created by commercial bank. So first, currency issued by central. What is meant by central bank? Central bank na enna? So the central bank apna is just a bank of all banks. It circulates money to the government. It gives money to the government and also all commercial bank. Ipo nama India la pathina RBI, that is nothing but central bank. Is Central Bank of India illa. So adu vandu is one of the commercial bank, right? So RBI, that is nothing but central bank. இப்போ RBI என்ன பண்ணும், எல்லா கமர்ஷியல் பேங்க்கையும் ரெஃபர் பண்ணுது. அட் த சேம் டைம் பேங்க் அமௌண்ட் வந்து பாரோ பண்ணுது. அது எல்லாமே சென்ட்ரல் பேங்க் தான், ரைட்டா? தென் கரன்சி இஷ்யூட் பை சென்ட்ரல் பேங்க் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ஸோ தி சென்ட்ரல் பேங்க் வந்து கரன்சி வந்து இஷ்யூ பண்ணும். தென் டிமாண்ட் டெபாசிட் கிரியேட்டட் பை த கமர்ஷியல் பேங்க். ஸோ கமர்ஷியல் பேங்க் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே கமர்ஷியல் பேங்க் தான். So demand deposit அப்படின்றது based on demand. இப்ப டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் இன் பேங்க், பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிறது டிமாண்ட் பேங்க். பேஸ்ட் ஆன் தட் மீன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா demand bank is money deposited into a bank account with funds that can be withdrawn or demand at any time. So based on demand we can withdraw the amount at any time. Other demand deposit created by the commercial bank. So these are some components of money supply, right? So then currency issued by the central bank. ஒவ்வொன்றும் பார்ப்போம், வரிசையா பார்ப்போம். மெயின் டூ மணி சப்ளை என்ன பார்த்தோம்? மணி சப்ளை மீன்ஸ் சர்க்குலேஷன் ஆஃப் மணி இன் அன் எக்கனாமி, ரைட்டா? ஒரு சொசைட்டில சர்க்குலேட் ஆகுது மணி சப்ளை. அது ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி issued by the central bank, then second one is demand deposit by commercial bank. First, currency issued by the central bank. Currency consists of paper notes and coins. தெரியும், எல்லாமே RBI தான் கண்ட்ரோல் பண்ணுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க், ரைட்? அதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. பேப்பர் நோட்ஸ். தென் டிமாண்ட் டெபாசிட், அதான் வித்ட்ரா த வித்தவுட் எனி ப்ரியர் நோட்டீஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் அக்கௌண்ட், ரைட்டா? டெபாசிட் அக்கௌண்ட், டிமாண்ட் டெபாசிட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் அக்கௌண்ட், ரைட்டா? தட் மீன்ஸ் anyone can withdraw the amount without any prior notice, right? So then bank deposits are prominent component of money supply. Commercial bank create from the same thing, right? So முன்னாடி சொன்னதா demand deposits created by commercial bank is one of the component of money supply. Demand deposit வந்து என்னன்னா just anyone can withdraw the amount without any prior notice. Best example வந்து current account, right? Then money aggregates, right? So demand deposit and central bank தெரிஞ்சுக்கும். demand deposit வந்து ரெண்டு சொல்ல just based on the demand you can withdraw at any time. அதான் நம்ம வந்து without any prior notice anyone can withdraw the amount. Best example current account, that's all, right? So then money aggregates.
ஸோ மணியை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம்? மணி நேரோ மணி, M2 மணி சப்ளை, தென் ப்ராட் மணி, M1 M2 M3 ரைட்டா. ஸோ M1 M2 M3 என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மணினா என்ன பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம், தென் அதோட காம்பனன்ட்ஸ் என்ன பார்த்தோம், மணி சப்ளையோட காம்பனன்ட்ஸ் என்ன பார்த்தோம் ரைட்டா. மணி மீன்ஸ் இஸ் widely accepted, generally accepted in the payment of goods and services ரைட்டா. அதுல வந்து பிரைமரி, செகண்டரி அண்ட் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. தென் மணி சப்ளை அதோட காம்பனன்ட்ஸ் வந்து கரன்சி இஷ்யூ பை சென்ட்ரல் பேங்க் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் பை கமர்ஷியல் பேங்க். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா எனி ஒன் கேன் வித்ரா த அமௌண்ட் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அட் எனி டைம். அதை நம்ம சிம்பிளா கரண்ட் அக்கௌண்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றோம். தென் அக்ரிகேட்ஸ் வந்து M1 M2 M3. M1 வந்து நேரோ மணி, ஜஸ்ட் திஸ் இஸ் a basic formula to derive the M1. C plus D plus OD, that means currency with public. C is nothing but it denotes currency with the public, and D demand deposit with the public, and OD other deposits held by the public with RBI. This is basic formula. And then M2 M1, that means M1 means C plus D plus OD, then plus time liability portion of saving deposit bank, certificate of deposits and term deposits. Certificate deposits இது எல்லாமே நம்ம அடுத்து மணி மக்கள்ல பார்ப்போம் ரைட்டா. certificate deposits எல்லாமே right. So then M2 plus that means M3 வந்து M2 plus term deposit over 1 year maturity plus call borrowing of banks. These are the basic formula to find the M1 M2 and M3. Then value of money. Value of money, what is the value of money? Value of money என்னது? Simple சொல்லணும்னா is exchange value. So exchange value, that is nothing but value of money. That means it shows that purchasing power of money, that is called as value of money right. So the inverse value of price is called as value of money. So that's simply on the purchasing, so inverse value of P, that means purchasing power of money is called as value of money. That is exchange value. Internal exchange, external exchange. Internal exchange, how much goods and service can be obtained in exchange of a unit domestically. So domestica inside the country ரைட்டா. ஸோ ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், ஒரு யூனிட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், தட் இஸ் நத்திங் இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து ஹவு மச் ஃபாரின் கரன்சி கேன் பி அப்டைன் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யூனிட் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரைட்டா. ஸோ ஃபாரின் கரன்சி வந்து அதே குட்ஸை வந்து ஃபாரின் கரன்சி வாங்குறதுக்கு டொமஸ்டிக்ல எவ்வளவு அமௌண்ட் வருது, தட் இஸ் எக்ஸ்டர்னல் வேல்யூ. ஸோ இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச். So internal exchange வந்து பாத்தீங்கன்னா how much goods and service can be obtained in exchange of a unit or money domestically. Then how much foreign currency can be obtained in the exchange of unit of domestic currency ரைட்டா. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலர் எவ்வளவு, அரௌண்ட் 75 rupees. இது எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரைட்டா. ஃபாரின் கரன்சிக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் கரன்சியோட என்ன வேல்யூ இருக்கு, that is nothing but exchange value right. External exchange value. So internal exchange, external exchange. Internal exchange வந்து டொமஸ்டிக்ல ஒரு குட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகுது, எவ்வளவு ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்றத இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. நம்ம கரன்சி எவ்வளவு ஒர்க் ஆகுது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கு. தென் எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச்ன்றது ஃபாரின் கரன்சி வந்து நம்மளோட கரன்சியோட கம்பேர் பண்ணா எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரைட்டா. Then form of money right. So first money பார்த்தோம், then functions of money, then money supply, அதோட components, then value of money. The value of money purchase power of money. அது இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இன்டர்னல் வந்து குட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு யூனிட் ஆஃப் சிம்பிளா சொன்னா ஒரு யூனிட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு just how much of amount we are spending, that is domestically inside the country. அதே ஃபாரின் கரன்சியும் நம்ம கரன்சியும் கம்பேர் பண்ணோம்னா that is nothing but external exchange rate value ரைட்டா. ஸோ ஃபார்ம் ஆஃப் மணி, ஸோ மணியோட ஃபார்ம் கேஷ் அண்ட் கிரெடிட் மணி ரைட்டா. தென் அதர் ஃபினான்ஷியல் அசட்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ அதர் ஃபினான்ஷியல் அசட்ஸ். தென் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ, யூடிஐனா பண்ணி பார்ப்போம், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ரைட்டா. ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸெட்ரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் மணி தான் ரைட்டா. பேப்பர் மணி அண்ட் காயின்ஸ், நியர் மணி ரைட்டா. நியர் மணி இஸ் குவாசி மணி, எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் கரன்சிஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தட் இஸ் நியர் மணி. ஃபாரின் கரன்சிஸ் அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்
So அது வந்து something near. These are some already money substitutes, bank check. These are some form of money. Money வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கு. Right? Then Gresham law. So Gresham law is just bad money drives good money out of circulation. For example வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கமாடிட்டி இருக்கு. ரெண்டு கமாடிட்டி வந்து லீகலா அக்செப்ட் பண்ண கமாடிட்டி. அது சர்க்குலேஷன்ல இருக்கு. ஏண்டா ஒரு கமாடிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபேஸ் if there are two forms of commodity money in circulation which are accepted by law as having similar face value. Face value means original value. And the stock original value is face value. The more valuable commodity will gradually disappear from the circulation. So எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு, ரொம்ப ஹை வேல்யூவா இருக்கு, இப்போ வந்து சில்வர் கோல்டுன்னு வரப்போ உங்களுக்கு ஹை வேல்யூ எது அதிகமா இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ரைட்டா, அதுதான் வந்து பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். ரைட்டா, ஸோ ஒரு சீப் மணி அதாவது சில்வர் கோல்டு கம்பேர் பண்றப்போ உங்க சில்வரோட சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும், கோல்டு சர்க்குலேஷன் கம்மியா இருக்கும் கம்பேர் டு சில்வர் அண்ட் கோல்டு. ஏன்னா பிகாஸ் ஹை காஸ்ட் அதுதான். ரைட்டா, ஸோ ஒரு கமாடிட்டி வந்து மோர் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து சீப் வேல்யூ இருக்க சர்க்குலேஷனோட அது கம்மியா இருக்கும். அதான் பேட் மணி டிரைவ்ஸ் அவுட் சர்க்குலேஷன் டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். And then Gresham law. And so then quantity theory of money, very very important, the three theories. And Gresham law ன்றது சிம்பிளா சொன்னா bad money drives good money out of circulation. ஒரு லோ காஸ்ட் மீன்ஸ் கமாடிட்டி, ரெண்டு கமாடிட்டிக்கு ரெண்டுமே அக்செப்டபிள். ரைட், அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூ வந்து இருக்கு, அந்த ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி ஹை மீன்ஸ் சீப் வேல்யூ கமாடிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹை காஸ்ட் கமாடிட்டியோட சர்க்குலேஷன் ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. நெக்ஸ்ட் குவான்டிட்டி தியரி, மூணு தியரி இருக்கு. கெய்னஸ் தியரி, தென் ஃபிஷர் தியரி, தென் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன். ஸோ குவான்டிட்டி தியரி ஆஃப் எர்விங் ஃபிஷர், தென் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் ஆர் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன், தென் கெய்னஸ். மூணு தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் தியரி பார்ப்போம். ஸோ எர்விங் ஃபிஷர் அது எதை பேஸ் பண்றாங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் மணி சப்ளை. சப்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் மணியை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ரைட்டா, சப்ளை மணி சப்ளை மீன்ஸ் என்னது? ஸோ மணி சப்ளை மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் சர்க்குலேட்டட் இன் an economy, that is money supply. ரைட்டா, ஸோ அக்கார்டிங் டு த ஃபிஷர் மணி சப்ளை இஸ் ஈக்குவல் டு மணி டிமாண்ட். இதான் ஃபிஷர் சொன்ன தியரி. மணி சப்ளை ஈக்குவல் டு மணி டிமாண்ட். ரைட்டா, ஸோ MB ஈக்குவல் டு PT. M ன்றது மணி சப்ளை issued by the legal authority. B velocity of money. Velocity of money அப்படின்றது இப்ப ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி சொன்ன இதுதான். ஒரு 5 rupees வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் எவ்வளவு நேரம் சர்க்குலேட் ஆகுது, ரைட்டா, அதுதான் வெலாசிட்டி ஆஃப் மணி. ஒரு 5 rupees வந்து சர்க்குலேட் ஆனா தான் அது வந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஆல்ட்ட போறப்ப அது 10 rupees, அடுத்து நெக்ஸ்ட் ஆல்ட்ட போறப்ப அது வந்து 15 rupees, 4% போறப்ப 20 rupees ஆகும். ஸோ அப்போ சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்தா அதை வந்து அதோட வேல்யூ வந்து வெலாசிட்டி ஆஃப் மணி, தென் பிரைஸ் லெவல், டோட்டல் அவுட்புட். ரைட்டா, ஸோ இட் கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி சப்ளை அண்ட் பிரைஸ் லெவல் as direct and proportional. So this equation mainly gives the relationship between money supply and price level. So Fisher theory வந்து MB is equal to PT, money supply equal to money demand. So M வந்து money supply, P வந்து price, T வந்து total output, V வந்து velocity. ரைட்டா, then the main it's a direct and or proportional relationship between money supply. முன்னாடி பார்த்தோம் main thing இதுதான். So quantity theory எர்விங் ஃபிஷர்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து மணி சப்ளை இஸ் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் டு த பிரைஸ் லெவல். Then inverse relationship between money supply and value of money. So money supply க்கும் value of money என்னது? எக்ஸ்சேஞ்ச், purchasing power of money. அதுக்கும் money supply க்கும் எதிர்த்தக்கவா இருக்கு. There is inverse relationship between price level, value of price level and value of money. So this inverse, very these 3 points are important points in the based on the theory of Erwin Fisher. So first வந்து என்ன சொல்றாரு, இந்த எர்வின் தியரி வந்து money supply equal to money demand. That means mainly focused on money supply. That means supplyation of money in an economy. our main point என்னது? That means money supply is directly or proportionally relationship to the price level.
பிரைஸ் லெவலுக்கும் மணி வேல்யூக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், மணி சப்ளைக்கும் வேல்யூ ஆஃப் மணிக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரைட்டா? ஸோ அதான் நம்ம வந்து MV is equal to PT. இது பிரைஸ் லெவல், total output, money supply, velocity of money. The assumption of Fisher, velocity of money constant. Velocity of money constant na money oda value change ஆகவே இல்ல, fluctuate ஆகவே இல்ல. ரைட்டா? அது constant. Gross national product, total output, GNP, ரைட்டா, is also constant. So இது very very important. The point, main points and assumption தான் உங்களுக்கு வந்து one wordல வரும். ரைட்டா? This theory assumes money demand for transaction purpose only. So money demand வந்து transaction purpose மட்டும் தான் இது assumption ஆச்சு. So அப்ப இவர் ஃபிஷரோட வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து மணி சப்ளை, அதை பேஸ் பண்ணி அவர் தியரி ஜெனரேட் பண்ணாங்க. மணி சப்ளை இஸ் ஈக்குவல் டு மணி டிமாண்ட், MV இஸ் ஈக்குவல் டு PT. At the same time, money supply is directly proportional to the price level. Then money supply is inversely proportional to the value of money. அதே மாதிரி price is inversely proportional to value of money. அசம்ஷன் என்னது? வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஜிஎன்பியும் கான்ஸ்டன்ட் தான். தென் இங்க மணி டிமாண்ட் எது? டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மணி டிமாண்ட், டிமாண்ட் ஆஃப் த மணி, ரைட்டா? ஸோ அது வந்து டிரான்சாக்ஷன் பர்பஸ் ஒன்லி. இதுதான் அவரோட தியரி. இது வந்து கிரிட்டிசிசம், இப்போ வந்து கேம்பிரிட்ஜ், அடுத்து கேம்பிரிட்ஜ் தியரி, அது வந்து எப்ப கிரிட்டிசிசம் ஆனால வந்துச்சு. ரைட்டா? இவ்வளவு அவரோட தியரியில சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்ஸ்? டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் why M affects P. மணி பிரைஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணலன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மித். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இதுல இந்த ஒரு தியரி படி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஒரு கட்டுக்கதை தான், மித்து. ரைட்டா? இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் தியரி. ஏன்னா டிரான்சாக்ஷன் தான் டிமாண்ட் ஃபார் மணி டிமாண்ட் வந்து மெயினா வந்து டிரான்சாக்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப இது கேஷ் டிரான்சாக்ஷன் தியரின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் தியரி ஸ்டார்ட் ஆகுது, கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் ஆர் கேம்பிரிட்ஜ் அப்ரோச். ஸோ அப்போ எர்விங் ஃபிஷர்ஸ் வந்து என்ன தியரி வந்து இதை ஃபோக்கஸ் பண்றாங்க? மணி சப்ளை, ரைட்டா? அட் த சேம் டைம் மணி சப்ளை ஈக்குவல் டு மணி டிமாண்ட், MV இஸ் ஈக்குவல் டு PT, ரைட்டா? அது இன்னொன்று நம்ம சொல்லணும்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தியரி சொல்லலாம், ரைட்டா? அதில் வந்து நமக்கு அசம்ஷன் பார்த்தா 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னது? மணி சப்ளை இஸ் டேஷ் ப்ரொபோஷனல் டு பிரைஸ் லெவல். Money supply inversely proportional to value of money. Money supply as well as price level ரெண்டுமே மணி வேல்யூ ஆஃப் மணிக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி கேஷ் பேலன்ஸ் வருது. கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் ஆர் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன், M is equal to PKT, ரைட்டா? M வந்து மணி சப்ளை ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம், P வந்து பிரைஸ் லெவல், C வந்து கேஷ் பேலன்ஸ். இங்க வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் மணி வந்து டோட்டலா பேஸ்ட் ஆன் தி டிரான்சாக்ஷன். ஸோ டிமாண்ட் ஃபார் மணி வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன். பட் இங்க வந்து கேஷ் பேலன்ஸ் இஸ் a part of total income. So cash balance தான் very very important. டோட்டல் அதான் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் எம்பசிஸ் பண்றது கேஷ் பேலன்ஸ், ரைட்டா? So total output T is equal to total. So what is the difference between Cambridge equation and Fisher equation? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோ அண்ட் ஸ்டாக் ஆஃப் மணி. ஸோ இட் கிவ்ஸ் இம்ப்ரூவ் ஃப்ளோ ஆஃப் மணி. அதான் மணி சப்ளைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இங்க வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? கேஷ் பேலன்சிங், தெர் மீன்ஸ் கேஷ் பேலன்ஸ். ஸோ அப்ப ஸ்டாக் ஆஃப் மணி, ரைட்டா? ஸோ இங்க வந்து பிரைஸ் லெவல் P ரெப்ரசன்ட் தி ஆவரேஜ் பிரைஸ் லெவல் ஆஃப் ஆல் குட்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா consumer goods. Then stress, இது mainly focused on money supply, it's mainly focused on demand of money, ரைட்டா? ஸோ சிம்பிளா சொன்னா ஃபிஷர் வந்து பாத்தீங்கன்னா மணி சப்ளை ஃபோக்கஸ் பண்ணாங்க, இவங்க வந்து கேஷ் பேலன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க, ரைட்டா? ஸோ அதாவது டிமாண்ட் ஆஃப் மணி இஸ் ஃபார் டிரான்சாக்ஷன், முன்னாடியே பார்த்தோம். டிமாண்ட் ஆஃப் மணி, ரைட்டா? அது வந்து எதுக்கு? ஆக்சுவல் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் டிரான்சாக்ஷன். இது வந்து ஸ்டோரேஜ், அதான் கேஷ் பேலன்ஸ். ஸோ ஒவ்வொரு மணிக்கும் வந்து குவான்டிட்டி ஆஃப் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ் 3 தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிஷர், தென் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் வந்து கெய்னஸ். ஃபிஷர் என்ன சொல்றாரு? மணி சப்ளை ஈக்குவல் டு மணி டிமாண்ட். மணி சப்ளை ஃபோக்கஸ் பண்றாரு. இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணிருக்காங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் தியரின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ இது மெயின் திங். தென் அதே மாதிரி கேஷ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டோரேஜ் ஆஃப் மணி தான், ரைட்டா? அது வந்து மணி சப்ளை, இங்க வந்து ஸ்டாக் ஆஃப் மணி, தட் மீன்ஸ் ஸ்டோரேஜ். அங்க வந்து ஆவரேஜ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைஸ், ஆவரேஜ் பிரைஸ் லெவல். இங்க வந்து கன்சூமர் குட்ஸோட பிரைஸ் தான் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன்,
This is the main difference between Fisher and Cambridge. Then Keynes theory. So important theory. Money supply affects the rate of interest. So money supply வந்து rate of interest வந்து அது எப்பயுமே affect பண்ணும். ரைட்டா? So money supply increase, the rate of interest will be decreased. So money supply அதிகமாக ஆயிட்டு சர்க்குலேஷன் ஆயிட்டு மணி சப்ளை சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து எக்கனாமிக்ல அதிகமாக ஆகிட்டே இருக்கிறப்ப அங்க ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரெடியூஸ் ஆகும். பிரைஸ் லெவல் இன்க்ரீசஸ், தேர் இஸ் டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியாகும். இதுதான் இதோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி இஸ் ஜெனரல், அது மீன்ஸ் Keynes version of quantity theory indicates money theory with general theory of value. இதை பேஸ் பண்ணி தான் அது இருக்கு. ஜெனரல் தியரி ஆஃப் வேல்யூ என்னது? there is no such thing as value until being desired something. ஒரு விருப்பம் இல்லாம ஒரு that means any object of any interest. ஒரு ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் வாங்குவீங்க. எந்த டிசைர்ஸை பேஸ் பண்ணி தான் அதோட ப்ராடக்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும். So Keynes சொல்றது வந்து என்னன்னா money supply affect the rate of interest தான். So money supply increase ஆச்சு அப்படின்னா அந்த rate of interest-ம் இங்க இந்த interest decrease ஆகும். இது affect inverse relationship இருக்கும். மணி சப்ளை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து டிக்ரீஸா ஆகும். மீன்ஸ் பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக அது மீன்ஸ் வேல்யூ ஆஃப் மணி டிக்ரீஸ் ஆகும். மீன்ஸ் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? தென் இன்ஃப்ளேஷன். ரைட்டா? ஸோ 3 தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷர், எர்விங் ஃபிஷர். ரைட்டா? அது மணி சப்ளை பேஸ் பண்ணி இருந்துச்சு. தென் இதை வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் தியரி சொல்லுவோம். தென் செகண்ட் வந்து கேஷ் பேலன்ஸ், தட் மீன்ஸ் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன். ரைட்? அவரோடது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டாக் ஆஃப் மணி. ரைட்? ஸோ மணி சப்ளை பேஸ் பண்ணி இருக்காது, இது கேஷ் பேலன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். தென் Keynes வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி சப்ளை இட் அஃபெக்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? அதே மாதிரி ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வேல்யூ ஆஃப் மணி டிக்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தியரிஸ். ரைட்? அதுக்கடுத்து இன்ஃப்ளேஷன். வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன், இது டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்னது? இன்ஃப்ளேஷனா சிம்பிளி சொல்லணும், பிரைஸ் ப்ராடக்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மணி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? ப்ராடக்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். டீஃப்ளேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பிரைஸ் வந்து கம்மியாகும். அட் த சேம் டைம் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன்னா ஒரு ப்ராடக்டோட பிரைஸ், ஒரு கமாடிட்டி பிரைஸ், ஒரு குட்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் அப்பான் டைம் 10 ரூபாய்க்கு வேல்யூ இருந்துச்சு, இப்போ 10 ரூபாய்க்கு வேல்யூ இல்லை. 1 ரூபாய்க்கு வேல்யூ இருந்துச்சு, இப்போ 1 ரூபாய்க்கு வேல்யூ இல்லை. ஸோ அப்போ தேர் இஸ் நோ வேல்யூ. ரைட்டா? ஸோ மணிக்கு வேல்யூ இருக்காது, பிரைஸோட ப்ராடக்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது, இன்ஃப்ளேஷன். ரைட்டா? ஸோ அது இன்வெர்ஸ் ரிலேஷன் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? மணிக்கு வேல்யூ இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். பட் டீஃப்ளேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பிரைஸ் வந்து கம்மியாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷன் தான், ப்ராடக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா எக்கனாமிக் growth வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் growth வந்து ஸ்டாக்னெண்ட் ஆகும். ஸ்டாக்னெண்ட் அதாவது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அப்படியே நிற்கும், தேக்கத்திலே இருக்கும். ரைட்டா? ஸோ அதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதான் இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் டிஃபரன்ஸ். இன்ஃப்ளேஷன்னா ப்ராடக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மணி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். டீஃப்ளேஷன்னா ப்ராடக்ட் பிரைஸ் வந்து கம்மியாகும், மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து இன்ஃப்ளேஷன் தான். ரைட்டா? இன்ஃப்ளேஷன் தான், தட் மீன்ஸ் ப்ராடக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும், மணி வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஆனா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அதாவது ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ இதோட இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. growth the value of money is falling, that is price are rising. Inflation denotes the rise in the general level of prices. So product price increase ஆகும், அதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்ன சொல்லிடுச்சு, ப்ராடக்ட் பிரைஸ் சிம்பிளா சொன்னா ப்ராடக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட் பிரைஸ் கம்மியாகுது டீஃப்ளேஷன். இங்கேயும் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷனும் இன்ஃப்ளேஷன் தான். ஆனா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகும், ரைட்டா. டீஃப்ளேஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகும். அதான் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும், ரைட்டா. ஸோ வாட் ஆர் த காசஸ், எதனால என்ன காசு ஆகுது இன்ஃப்ளேஷன், எதனால காசு ஆகுது, நிறைய காசஸ் இருக்கு, ரைட்டா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கணும், நிறைய பேர் ஸ்பெண்டிங், நிறைய பப்ளிக் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங் பண்றது நிறைய ஆச்சுனாவே அங்கே இன்ஃப்ளேஷன் வரும், ரைட்டா. ஸோ when demand, main cause வந்து when demand for a commodity in the market exceed the supply, demand வந்து சப்ளை விட அதிகமாச்சுனாவே அங்க வந்து இன்ஃப்ளேஷன் வரும், ரைட்டா. ஸோ ஃபேக்டர் பிரைஸ் ரைஸ் ஆச்சு. இப்போ ஃபேக்டர் பிரைஸ்னா என்னது, ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வேணும் நம்ம நிறைய பார்த்தோம், நிறைய டிட்டர்மின்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிட்டர்மின்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் ப்ரொடக்ஷன்ல. ஸோ அந்த பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கேயும் இன்ஃப்ளேஷன் வரும், ரைட்டா. ஸோ டெபிசிட் ஃபினான்சிங் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், ரைட்டா. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபிசிட் ஃபினான்சிங் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ரைட்டா. இன்க்ரீஸ் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன். ஸோ டோட்டல் யூஸ் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் மாதிரி பார்த்தோம். வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருந்துச்சு, மணி சர்க்குலேஷன் அதிகமாகிட்டே போச்சுனாவே அதுவும் நம்மளுக்கு லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன் தான். பாப்புலேஷன் growth அதுவும் தான். ஹோர்டிங், ஹோர்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த டோட்டலா மொத்தமா வாங்கி பதுக்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி இருந்தா அங்க வந்து inflation வரும். Someone who collects large amount of something, that means goods or products, so keep it for themselves often a secret place. So குடோன்ல பதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இன்ஃப்ளேஷன் நிறைய வரும். ஜென்யூன் ஷார்டேஜ், ஜென்யூன் ஷார்டேஜ் வந்து என்னன்னா சப்ளை வில் பி லெஸ் தென் டிமாண்ட், டிமாண்டை விட கம்மி, டிமாண்ட் வந்து சப்ளை வந்து கம்மியாகிறனால வரும், ரைட்டா. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஜென்ரலாவே மெயின் காசு வந்து என்னன்னா டிமாண்ட் வந்து சப்ளையை விட அதிகமா இருந்தாவே அங்க வந்து டிமாண்ட் வந்து தேவை வந்து சப்ளையை விட அதிகமா இருக்கும், அவைலபிலிட்டி விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னாவே அங்க இன்ஃப்ளேஷன் வரும். இது ஜென்யூன் ஷார்டேஜ் தான். தென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ், total output of commodity is not sufficient to meet both domestic and foreign demand. ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் ரிமஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் கமாடிட்டி இருக்கு, ஒரு அவுட்புட் இருக்கு. அவுட்புட் ஆஃப் கமாடிட்டி வந்து ஃபாரின் யூசேஜுக்கும் டொமஸ்டிக் யூசேஜுக்கும் அது ப்ராப்பராக சஃபிஷியண்டா இல்லை, அதான் நம்ம டிமாண்ட் வந்து கிரேட்டர் தான் சப்ளையா இருக்கு. ட்ரேட் யூனியன் டிமாண்ட் இன்க்ரீசிங் வேஜ், ஸோ எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து காஸ்ட் அதிகமாக கேட்கறதுனால. டாக்ஸ் ரெடக்ஷன், டாக்ஸ் ரெடியூஸ் பண்றதுனால. இம்போஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ், ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதை வந்து கவர்மெண்ட் போடுற இப்போ வந்து ஜிஎஸ்டி ஜென்ரலா வந்துருச்சு, ஸோ ஜென்ரல் டாக்ஸ். அதனால உங்களுக்கு தென் பிரைஸ் ரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனாலோ பிரைஸ் வந்து காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட்ல அதிகமாச்சுன்னா it leads to inflation. Non-economic reasons, natural calamities, இயற்கை சீற்றம், செய்தழிவு, இந்த மாதிரி ப்ராப்ளம் நேச்சுரலா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாவே அதனால இன்ஃப்ளேஷன் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் ப்ராடக்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்ப இது என்னென்ன காசு ஆகுது, டிமாண்ட் வந்து சப்ளை விட அதிகமா இருந்தா இது காசு ஆகும். புரியுதாப்பா? புரியுதாப்பா? இவ்வளவுதான் மணி. மணி வந்து நம்ம பார்த்தோம், மணி வந்து வாட் இஸ்